திவ்ய பிரபந்த பகவத் கதாமிருதம். பகவானின் அவதார கதைகள். 4000 திவ்ய பிரபந்தங்களின் எடுத்தாளப்பட்ட பகவத் கதைகளின் விவரணம். ஸ்ரீ காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரியார் எழுதியது. ராமாவதாரம். மராமரமேழெய்தது. சுக்ரீவன் ராமனால் அபய பிரதானம் செய்யப்பெற்ற பின்பும் மனம் தெளியாமல் வாலியின் பேராற்றலை பற்றி பலவாறு சொல்லி வாலி மராமரங்களை துளைத்ததையும் துந்துபியின் உடல் எலும்பை 1 யோஜனை தூரம் தூக்கி எறிந்ததையும் குறித்து பாராட்டி கூறி, இவ்வாறு பேராற்றல் அமைந்தவனை வெல்லுவது கூடுமோ என்று சொல்ல, அது கேட்ட லக்ஷ்மணன், உனக்கு விசுவாசமில்லையாயின் இப்பொழுது என்ன செய்ய வேண்டுவது என்ன? சுக்ரீவன், ராமபிரான் நீரு பூத்த நெருப்பு போல தோன்றினும் வாலியின் வல்லமையை நினைக்கும்போது சங்கை உண்டாகின்றது. 7 மராமரங்களை துளைத்து இந்த துந்துபியின் எலும்பையும் 200 விரற்கடை தூரம் தூக்கி எறிந்தால் எனக்கு நம்புதல் உண்டாகும் என்று சொல்ல, சுக்ரீவனுக்கு நம்புதல் உண்டாகுமாறு அவனது வார்த்தைக்கு இசைந்து ஸ்ரீ ராமபிரான் துந்துபியின் உடலெலும்பு குவியலை தனது கட்டை விரலினால் லேசாய் தூக்கி 10 யோஜனை தூரத்திற்கு அப்பால் எரிய, அதனை கண்ட சுக்ரீவன், முன்பு உலராதிருக்கையில் வாலி இதை தூக்கி எறிந்தான், இப்பொழுது உலர்ந்துவிட்ட இதனை தூக்கி எறிதல் ஒரு சிறப்பன்று என்று கூற, பின்பு ராமபிரான் ஒரு பாணத்தை 7 மரங்களின் மேல் ஏவ, அது அம்மரங்களை துளைத்ததோடு 7 உலகங்களையும் துளைத்துச் சென்று மீண்டும் அம்பரா துணியை அடைந்தது. வாலியை வதைத்தது. பின்பு சுக்ரீவன் ராமபிரானுடைய நியமனத்தினால் கிஷ்கிந்தைக்குச் சென்று வீரநாதம் செய்ய, அதை கேட்டு வாலி பொறுக்க மாட்டாதவனாய் வெளிக்கிளம்பி வந்து சுக்ரீவனோடு யுத்தம் செய்ய தொடங்கினான். அப்போது ராமன் அவ்விருவரில் இன்னான் சுக்ரீவன் இன்னான் வாலி என்று வாசி கண்டறியாமையால் வாலி மேல் அம்பு எய்யாதொழியவே சுக்ரீவன் வாலியிடத்து பராஜயப்பட்டு வேதனை பொறுக்க மாட்டாமல் ரிஷ்யமூக பர்வதத்துக்கே மீண்டு ஓடிவந்து சேர, ராமன் அவனை பார்த்து, அப்பா, நான் உங்களிருவரில் பேதம் அறிந்திலேன். பாணம் உன்மேல் விழுந்து உனக்கே தீங்கை விளைத்திடுமோ என்று அஞ்சி அம்பு எய்யாதொழிந்தேன். இப்போது உனக்கு ஓர் அடையாளம் இடுகிறேன். மறுபடியும் வாலியை யுத்தத்திற்கு அழை என்று சொல்லி அவன் கழுத்தில் பூமாலையை சுற்றி கிஷ்கிந்தைக்கு போகவிட்டார். சுக்ரீவன் சென்று முன்போலவே வீரநாதம் செய்ய, அதை கேட்ட வாலி போருக்கு புறப்பட, அப்பொழுது அவன் மனைவியாகிய தாரை, ஓ பிராணநாதா, சற்று முன்பு அடிபட்டு ஓடினவன் திரும்பி இப்போதே சண்டைக்கு அழைக்கின்றமையால் இது வெறுமனன் அன்று, ஏதோ ஒரு பெருத்த சகாயத்தை அண்டை கொண்டு வந்திருக்க வேணும். நீ இப்போது திடீரென்று போருக்கு போவது தகுதியல்ல என்று சொல்லி தடுத்த வளவிலும் அவள் வார்த்தையை செவியிலும் கொள்ளாமல் சடக்கென புறப்பட்டு வந்து சுக்ரீவனுடன் பிணங்கினான். அந்த வாலி சுக்ரீவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கீழே தள்ளுவதும் மேலே பாய்வதும் கட்டிக்கொண்டு நெருக்குவதும் கடிப்பதும் குத்துவதும் அடிப்பதாய் வலிதான யுத்தம் செய்யும் காலத்தில் ராகவன் ஒரு மரத்தடியில் மறைந்திருந்து வாலியை பாணத்தினால் அடித்தார். அந்த பாணத்தினால் வாலி மார்பு பிளந்து கீழே விழுந்து விட்டான். இதை தாரை கேள்விப்பட்டு அங்கதன் எனும் புத்திரனுடன் கூட ஓடிவந்து வாலியை தழுவிக்கொண்டு பலவாறு புலம்பி, பிறகு எதிரில் நின்ற ராமனை பார்த்து அவருடைய மகாபுருஷ லக்ஷணங்களைக் கண்டு இவர் சாக்ஷாத் பரமாத்மாவென்று நிச்சயித்து துதித்தனள். வாலியும் ராமனோடு வாதாடி பல சமாதானங்கள் சொல்ல கேட்டு நன்மதி பெற்று கையை கூப்பி ராகவனை தொழுது, சுக்ரீவனைப் போல் அங்கதனையும் நோக்கிக் கொள்ள வேணும் என்று பிரார்த்தித்துவிட்டு ராமர் அண்டையில் பிராணனையும் விட்டான்.